வச்சு மோசடி பண்ணதான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இஃப் நாட் ஃபார் மெஸ்ஸி போயிருக்கவே மாட்டோம். அவங்க சுற்றி இருக்கிறவங்க கையை பிடிச்சி இருக்கிறது, அவர் கையை பிடிச்சி அவருக்கு ஒரு மாதிரி அனாயாகி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து லாஸ்ட்டில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் ஃபேன்ஸையும் மீட் பண்ண முடியாமல் அவர் வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. He scored just 2 goals because he's a defensive midfielder and played 83 games and he's ஒரு சைடு ஸ்டாண்ட்ஸ் வந்து பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்படியே சுற்றி ஃபுல்லாக பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே வாட்டர் பாட்டில்ஸ் தூக்கி அடிக்கிறதும் சேரை தூக்கி அடிக்கிறதும் அதே மாதிரி கீழே இருக்க ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இன்ஜூர் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு மண்டையில் அடிபட்டு பிளட்லாம் வர ஆரம்பிச்சு. எப்படா எல்லாரும் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. இங்கேருந்து கிளம்பி போயிருந்தோம் மேட்ச் பார்க்கறதுக்காக. மெஸ்ஸி விளையாடுவாருன்னாங்க, மெஸ்ஸி மேட்ச் விளையாடுவாருனாங்க, மெஸ்ஸி பெனல்ட்டி அடிப்பாருனாங்க, மெஸ்ஸி வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃபுட்பால் தருவார் அப்படிலாம் சொன்னாங்க. அது எதுவுமே நடக்கல. அவர் வந்துட்டு சும்மா ஒரு ஹாய் மட்டும் காமிச்சிட்டு ஒரு ஃப்ளை விசிட் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்திருப்பாருங்க. அதுக்கு மேலே இல்லை. உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்த லைக் க்ரௌடெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேரெல்லாம் உடச்சி அந்த பேனர்லாம் கிழிச்சு அங்கே ஒரு சுச்சுவேஷனே கிட்டத்தட்ட நாங்கள் சரி இங்கேருந்து டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக 2 மணி வரைக்கும் அந்த ஷோ, பட் நாங்கள் ஒரு 11:30-12 போல் கிளம்பிட்டோம். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மெஸ்ஸி வரும்பொழுது அவரை பார்க்கவே முடியல. சரி எல்லாரும் கொஞ்சம் நகருவாங்க, கடைசியாவது தலைவன் ஒரு ரவுண்டாவது அடிப்போம், கிட்டையாவது பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். அவர் உடனே டக்குன்னு கிளம்பிட்டாரு. அண்ட் எல்லாரும் அதுக்கப்புறம் சேரெல்லாம் எடுத்து உடைக்கும் போது ஃபர்ஸ்ட் தப்பிச்சு ஓடினா போதும், ஏதாவது லத்தி சார்ஜில் மாட்டிக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் இருந்தது. அது தெரியல எனக்கு கரெக்டா. பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து போனது ஒன்று, இங்கேருந்து ஃப்ளைட்லாம் பிடிச்சி அங்கே போய் ரூம் போட்டு தங்கி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20,000 செலவு பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் வந்து மெஸ்ஸி இந்த மாதிரி கை காட்டுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டோம். இவ்வளோ செலவு பண்ணி போயிருக்க மாட்டோம் எஃபர்ட் எடுத்து. பட் இதில் யார் தப்புன்னுலாம் தெரியல. மெஸ்ஸியை வச்சு மோசடி பண்ணதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இஃப் நாட் ஃபார் மெஸ்ஸி போயிருக்கவே மாட்டோம். இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்திருக்க எத்தனை பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க? அது வந்து நாங்களும் வந்து ட்விட்டரில் தான் பார்க்குறோம். ஒரு 70,000 வந்திருக்காங்க ஸ்டேடியம்க்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக தான் இருந்தது. அந்த ஸ்டேடியமில் ஒன்றும் வேக்கன்ட் ஸ்பேசஸ்லாம் இல்லை, ஃபுல்லாக தான் இருந்தது. நாங்கள் எடுத்திருந்த டிக்கெட் வந்து 4,500 ஒரு டிக்கெட் எடுக்கிறோம். ஸோ அது நடந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு சார்? எல்லாரும் உள்ள ஓடி போய் என்ன மாதிரியான அது வேற. அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெஸ்ட்லெஸ் ஆகி அந்த பெரிகார்ட்லாம் உடைச்சிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போய் சேர்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பேனர்ஸ் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி அதான் நாங்கள் தப்பிச்சு வந்தால் போதுன்ற மாதிரி தான் இருந்தது சுச்சுவேஷன். சொல்றது பார்த்தா அந்த கரூர் விவகாரத்தில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பாதிச்சாங்க, அவங்களும் ஃபேன்ஸ் தான். நீங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இதை பார்க்குறீங்க? இந்த மாதிரி இப்படி எதுவும் நடக்கல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ இது தப்பிச்சு வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ ஒன்றும் ஸ்டாம்பீடு மாதிரிலாம் ஆகலை. ஆமாம், இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல சரி எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நாங்கள் வந்துட்டோம். 20,000 30,000 கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock 8:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அவங்க ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. எதுவுமே க்ரௌட் ரொம்ப வந்து ஸ்டாம்பேட் மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸ்டேடியம் வந்து ஃபுல் பேக்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக ஆகலை. பட் கொல்கத்தா வந்து ஒரு ஃபுட்பாலை ரொம்ப லவ் பண்ணுற சிட்டின்றனால ஃபுல் பேக்டாக இருந்தது. வேரியஸ் சிட்டிஸ்லேருந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலாக. பட் மெஸ்ஸி உள்ளே வந்தோடனே என்ன ஆயிருந்ததுன்னா, அங்கே இருக்க பொலிட்டீஷியன்ஸு பெரிய பெரிய ஆளுங்களை அவரை சுற்றி கவர் பண்ணி அவங்க ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அவரை சுற்றியே வந்து ஒரு 20-30 பேர் 40 பேர்கிட்ட 50 பேர்கிட்ட நிறைய பேர் அவங்கள சுற்றியே வந்து நிறைய பேர் மறைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து வெளியே இந்த ஆடியன்ஸால் விசிபிளாக பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இருந்த ஸ்டாண்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வியூவாக இருந்துச்சு, பி ஸ்டாண்ட்ஸ் வந்து. ஸோ எங்களால் ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சுது.
நாங்கள் போனதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக மூமெண்ட்னா அதுதான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓரளவுக்கு எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது. பட் மற்ற ஸ்டாண்ட்ஸில் இருந்தவங்களாம் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது காரணமே வந்து அவங்களால ஒன்றுமே பார்க்க முடியல அவங்களால. ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தலை கூட தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட்டாக வேறு இருப்பார். அதனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க கையை பிடிச்சி இருக்கிறது, அவர் கையை பிடிச்சி அவருக்கு ஒரு மாதிரி அனாயாகி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து லாஸ்ட்டில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் ஃபேன்ஸையும் மீட் பண்ண முடியாமல் அவர் வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. மேபி அவங்க டீம் இது வந்து பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி நேரம் அங்கே நாங்கள் இருந்தோம். கலவரம் நடக்கும்போது இருந்தோம். நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்தோம் ஆக்சுவலாக அங்கேருந்து. ஸோ அங்கே வந்து அவர் ஆக்சுவலாக அங்கே மூவ் ஆகும் போதே பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சைட் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து. ஏன்னா அவங்க சுத்தமாக பார்க்கவே இல்லை. ஒரு சைட் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே சுற்றி ஃபுல்லாக பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே வாட்டர் பாட்டில்ஸ் தூக்கி அடிக்கிறதும் சேரை தூக்கி அடிக்கிறதும் அதே மாதிரி கீழே இருக்க ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இன்ஜூர் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு மண்டையில் அடிபட்டு பிளட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக. பட் அங்கே இருக்கிறவங்க அந்த சைடில் இருக்க டைப் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அதெல்லாம் யாருமே கேர் பண்ணல. டிஸ்ட்ராய் பண்ணணும் ஸ்டேடியமை சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு பயங்கரமாக உள்ளே போய் அட்ராசியஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போன ஜஸ்ட் ஒரு 1-2 மினிட்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாகவே கலவரம் ஆயிடுச்சு. நிறைய பேர் இன்ஜூர் ஆயிட்டாங்க. நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் அங்கே ஆக்சுவலாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படா எல்லாரும் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. நாங்களாம் கொஞ்சம் சேஃபாக இருந்தோம். நாங்களும் ஓரளவுக்கு பார்த்தோம் மெஸ்ஸியை. எங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எங்கள் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கு. நாங்கள் பார்த்தோம். ஸோ நாங்கள் எல்லாமே பார்க்கும்போது அந்த வெயிட் பண்ணி பார்த்ததுல மொத்தமாகவே எல்லாருமே வந்து இஷ்யூ அதுக்கு மேலே பெருசாகிடக்கூடாது, நம்மளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கீழே இருக்கவங்கள. ஸோ அப்போ நாங்கள் வந்து அங்கேருந்து வெளியே வந்தோம். புரியல. ப்ராப்ளம் நடந்ததுனால மெஸ்ஸி போல மெஸ்ஸியை வந்துட்டு ஒரு அதான் சொல்ல ஒரு 40-50 பேர் மறைச்சு போட்டோ எடுக்கிறது, கை பூச்சி இழுக்கிறது ஒரு மாதிரி. ஏன்னா அவர் ஃபேன்ஸ் பண்ற மாதிரி பண்ணணும்னு வராரு ஆக்சுவலா. ஃபேன்ஸ் கிட்ட தான் வராரு அவரு. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பர்சனலா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிக் எடுக்கணுன்றதுக்காக கையை பிடிச்சி அப்படியே நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் இன்னைக்கு ட்விட்டர்ல. கையை பிடிச்சி அவர் வாண்டடா அவர் இப்படி ஃபேன்ஸ் கிட்ட போகும்போது அவர் கையை பிடிச்சி வலிக்கிறாங்க. அவர் கிட்டே வர முடியல, ஃபேன்ஸ் கிட்டே வர முடியல. அது வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா டிசப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ அவங்க கையை பிடிச்சி வாண்டடாக வலிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகல. அவங்க ரொம்ப ஏன்னா நிறைய 3 பிளான்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. பெனால்ட்டி ஷூட் அவுட் இருக்குன்னு சொன்னாங்க, எக்ஸிபிஷன் மேட்ச் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எதுவுமே அங்கே நடக்கல ஆக்சுவலாக. சின்ன பசங்க கூட விளையாடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 கொடுத்துருந்தாங்க, எதுவுமே நடக்கல ஆக்சுவலாக. இது 3மே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்து சும்மா க்ரீட் பண்ணும்போதே ஃபேன்ஸ் கிட்ட க்ரீட் பண்ணும்போதே அவங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னே, ஏன்னா நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகி தான் மேபி அவங்க டீம் வந்து பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டு அவங்க உடனே கிளம்பிட்டாங்க, ஸ்டேடியம் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ கிளம்ப கொஞ்ச நேரத்தில் வந்து தெரிஞ்சிருச்சு இவர் போயிட்டாரு, திரும்பி வரமாட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூலாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம். சரி, அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே நடக்கல. இழப்பீடு ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ அவங்க சைடுல இருந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை கமிஷன் நடத்திருந்தாங்க. ஈவென்ட் ஆர்கனைசர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பணம் ஏதாவது ரிட்டர்ன் ஆகும்? ஆமா, மம்தா பானர்ஜி அவங்க வந்து விசாரணை கமிஷன் வந்து நடத்திருந்தாங்க. ஸோ நடத்துறன்ற மாதிரி அறிக்கை விட்டுருந்தாங்க. உடனே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க விடாம உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு ஆர்கனைசர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஸோ அவங்க சைட்ல இருந்து எழுதி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் பண்ற மாதிரி வந்து எழுதி வாங்கியிருக்காங்க அவங்க சைட்ல இருந்து. ஸோ அதுதான் எங்களுக்கு உத்தரவாதமா இருக்கு. மேபி ரீஃபண்ட் கிடைக்கும்ன்றது தான் நாங்கள் நம்புறோம். இப்போ நாங்கள் டோட்டலாக ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25K கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறது மொத்தமாகவே ஃப்ளைட்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 days பிஃபோராகவே போனோம். ஸோ கொல்கத்தாவை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே மெஸ்ஸியும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 25K கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttanditv@dttv.in.